சிவாய நமகா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இதில் நம்ம டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோங்க. இந்த டிசம்பர் மாதம் மிக மிக அற்புதமான நல்ல மாதமாக வருது. இந்த மாதத்தில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த மாதத்தில் முதல்ல குரு பகவான் வக்ரகதியில் அதாவது காலபுருஷத்திற்கு 4ஆம் பாவம் கடகத்தில் நிற்கிறார். கேது பகவான் முழுவதுமே சிம்மத்தில் நிற்கிறார். புத பகவான் ஆரம்பத்தில் இந்த துலாவில் நிற்கிறார். சூரியன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கிறது. சனி, ராகு ஆகிய கிரகங்கள் கும்பராசியில் இருக்குது. இப்படித்தான் இந்த மாதத்தினுடைய முதல்ல கிரக நிலைகள் ஆரம்பிக்குது. முதல்ல நடக்கக்கூடிய பிளானட்டரி டிரான்ஸ்மிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 2025 சனிக்கிழமையில் செவ்வாய் பகவான் அவர் பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கு மாறுறாரு விருச்சிகத்திலேருந்து. அதே மாதிரி புத பகவான் துலா ராசிலேருந்து விருச்சிகத்துக்கு மாறுறாரு, அதே தினத்திலே மாறுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி நடக்குதுங்க. சூரிய பகவான் விருச்சிக ராசிலேருந்து தனுசு ராசிக்கு மாறிடுறாரு. அதனால் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக அது அமையுது. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா, இந்த மாதம் 21ஆம் தேதி டிசம்பர் 21, 2025 ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு அற்புதமான விஷயம் நடக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வக்ரகதியில் சொல்லக்கூடியதான குரு பகவான் அவர் பின்னோக்கி சென்று மறுபடியும் அவர் எதில் போய் சேர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு வந்துடுறாரு. மிதுன ராசிலேருந்து தான் இப்போ அவர் கடகராசிக்கு வந்தார். மறுபடியும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கார் இல்லையா? அப்போ அவர் கடகராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி சென்று விடுகிறார். இது ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்வாக வருதுங்க. இது வக்ர பயிற்சி அப்படின்னு பேரு. இந்த வக்ர பயிற்சினால் என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் பின்னாடி நம்ம தெளிவாக பார்ப்போம். இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது நடக்குதுங்க. சரியாக டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி நடக்குது. அந்த தினம் ரொம்ப சிறப்பாக அந்த குருவினுடைய மாற்றம், குரு வக்ர பயிற்சி ஏற்படுது. அடுத்த டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா, செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் முறையே 2 கிரகங்களும் பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிலேருந்து தனுசு ராசிக்கு மாறுறாங்க அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது. வாங்க, இந்த மாதம் எப்படியான மாதம், உங்களுடைய ராசிக்கு எப்படியான நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விரிவாகவும் தெளிவாகவும் பார்ப்போம். கும்பராசியாகிய உங்களுக்கு இந்த 2025 டிசம்பர் மாதத்திற்கான பலனை கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த மாதம் கவனிச்சிங்கன்னா, கும்பராசிக்கு ஒரு பொக்கிஷமான மாதம்னு சொல்லலாம். ரொம்ப அமோக வளர்ச்சிகளான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பராசிக்கு கொடுக்கக்கூடிய தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும்பாங்க பாருங்க. அது மாதிரி உங்களுக்கு கூரையை பிச்சுக்கிட்டு தெய்வம் உங்களுக்கு கொடுக்க போகுது. நான் சுவாமி இப்படிலாம் சொல்கிறீங்களே, படாத பாடு போட்டுட்டு இருக்கோம், 7.5 சனி வேற எங்களை படாத பாடு கழுத்தை நெரிக்கிற கொலையாக போயிட்டு இருக்கு, இதை மாதிரி சும்மா எதையா சொல்லாதீங்க சாமி அப்படிங்கிற நினைக்கலாம். இல்லவே இல்லை, நல்ல விஷயத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. 11ஆம் பாவத்தில் அநேக கிரகங்கள் போய் அப்படி சேருது. அது கும்பராசிக்கு அமோக வளர்ச்சின்னு சொல்லலாம். கூடுதலாக என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எல்லாம் ஜீவனஸ்தானத்தில் தான் உட்காருங்க. எல்லா கிரகமும் ஜீவனஸ்தானத்தை கடந்து தான் லாபஸ்தானத்துக்கு வருது. அப்போது 7ஆம் அதிபதி உங்களுக்கு சூரிய பகவான் அவர் இப்போது ஒரு இதில் போகிறார் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு அவர் ஜீவனஸ்தானத்தில் போகிறாரு. அந்த ஜீவனஸ்தானத்தில் போகக்கூடிய காலத்தில் குருவினுடைய பார்வை கிடைக்குது. அதில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் எல்லாம் சேர்ந்து அப்படி அட்ஜாயின் பண்ணிட்டு அப்படியே எல்லாமே ஒன்று மாதிரியாக ஒன்று பின்னு ஒன்றாக அப்படியே ட்ரெயின் மாதிரி ஒன்று போய் அடுத்து போய் எல்லா கிரகமும் பார்த்தீங்க அப்படின்னா செட்டில் ஆகி இப்போ 11 உட்காருதுங்க. பிற்பகுதியில், இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் போராத குறைக்கு குரு பகவானும் என்ன பண்ணிட்டாரு, இப்போது 6ல் உட்காந்துருந்த குருவும் அப்படியே 5ல் மாறிட்டார். அவருடைய பார்வை, 7ஆம் பார்வை எல்லா கிரகத்துக்கும் கிடைக்குது. இப்போ என்ன கிடைக்குது, உங்களுடைய 11ஆம் பாவம் வலிமையாகுது, அதீத வலிமை. இல்லை 5ஆம் பாவம் 11ஆம் பாவம் ரெண்டும் பரிவர்த்தனை பண்ணிக்குதுங்க. கிரக பரிவர்த்தனை யோகம், புதன் குரல் அது ரெண்டுமே பரிவர்த்தனை யோகம். கூடுதல் பலம், அசுர பலம் உங்களுக்கு கிடைக்குது. சாதாரணமான செயல்பாடு இல்லை, அசுரத்தனமான வழிபாடுகள், அசுரத்தனமான நல்ல முன்னேற்றம், வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சிகள் உங்களுக்கு அபரிமிதமாக இருக்கும். நல்ல முன்னேற்றம். எதற்கு இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தில் விடாப்பிடியாக இருந்து வழிபாடு செய்ய வேண்டும். நல்ல ஒரு தன்னம்பிக்கையுடன் பல செயல்பாடுகளை செய்ய வேண்டும். அதற்கு ஒரு வைராக்கியம் வேணும். இந்த வைராக்கியங்கிறது மிக மிக முக்கியங்க. அந்த முக்கியமானது கும்பராசிக்காரங்களுக்கு அது இப்போ ரொம்ப கை கொடுக்க போகுது. பல வகையிலும் உங்களை நீங்கள் பரிணாம வளர்ச்சியை நோக்கிய ஒரு பாதையில் கொண்டு போக போகிறீங்க. அபரிமிதமான வளர்ச்சிகள், எண்ணற்ற நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுது.
கூடுதலான ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதத்தில் இந்த 11ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி போகிறதுனால திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் கைகூடும். 5ஆம் அதிபதியினுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால கல்யாணமாகி குழந்தை பிறக்க வேண்டியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 11ஆம் பாவத்தில் என்னென்ன ஸ்தானம் பாருங்க. 7ஆம் அதிபதி கலத்திர ஸ்தானாவதர் வலிமையாகிறார். அடுத்ததாக கவனிச்சீங்கன்னா உங்களுடைய 3ஆம் பாவம் சொல்லக்கூடிய வீரியஸ்தானம், தைரியஸ்தானம், ஜீவனஸ்தானத்தினுடைய செவ்வாய் வரார் லாபஸ்தானத்திற்கு. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடம் சுகஸ்தானம், உங்களுடைய அம்மாவினுடைய அரவணைப்பை தரக்கூடிய ஸ்தானம், உங்களுக்கு சுக ஜீவனத்தை தரக்கூடிய ஸ்தானம். அடுத்ததாக உங்களுக்கு வசதி வாய்ப்புகள், வாகனங்கள், வீடு போன்ற எண்ணற்ற சுகங்களை தரக்கூடியதான ஸ்தானம் 4ஆம் அதிபதி. அவர் 11ஆம் இடத்துக்கு போறார். அடுத்ததாக உங்களுக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானாதிபதி அவரு போறார். அடுத்ததாக புத பகவான் புத்திரஸ்தானாதிபதி, அடுத்து ஆயுள் ஸ்தானாதிபதி. ஆக 5 பாவத்தினுடைய அடிப்படை அப்படியே ஒரு எசன்ஸ் மாதிரி சாரம் 11ல் போய் உட்காருது. 11ஆம் பாவங்கிறது லாபஸ்தானம், அபரிமிதமான வளர்ச்சிகளை தரக்கூடிய ஸ்தானம். அது அமோக ஏற்றம், நல்ல சூழ்நிலைகள், அதில் கேந்திரங்கள் வேற உருவாகுது, நல்ல பலன்கள் உண்டு இந்த மாதம். முக்கியமாக சனி பகவானை வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா 7.5 சனி நடக்குது உங்களுக்கு. ஜென்மத்தில் சனி உட்காந்துருக்காரு. கொடுக்கக்கூடியதை கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாரு, இல்லைனா தடை பண்ணுவார், இல்லைனா தாமதப்படுத்தி விட்டுருவார். அதனால் சனி பகவானே சனிக்கிழமை தோறும் டிசம்பர் 6, 13, 20, 27 ஆகிய தினங்கள் எல்லாமே சனிக்கிழமை தான். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். நன்மைகளை அதிகமாக பெறுங்கள். சிவாய நமக.